வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாங்க, பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறேன். ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற கடலைப்பருப்பு, துவரப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு பருப்பு உருண்டை குழம்பு பார்க்கலாங்க. அப்புறம் காம்பினேஷனாக வடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து துவரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளர் தான் அளவு. அப்புறம் இதில் வந்து 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தாளிக்கிற கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறக்கும் அந்த பருப்பு கூட போட்டு அரைக்கிறக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பருப்பு கூட போட்டு கலக்கிறதுக்கு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி, இதை வந்து தனியாக ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இது வந்து இப்போ இந்த பருப்புகளையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் இந்த ஜார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சீரகம், சோம்பு, பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இல்லை அப்படி டைம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஆனால் நான் வந்து நல்லா கழிஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா கொஞ்சம் ஒன்று இருக்குது. இப்போ இதில் உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். அந்த பொடியை கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம், ரொம்ப சிறுசாக பிடிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். பிடிச்ச ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டை வச்சிடலாம். இந்த உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. அதுக்குள்ளே நம்ம குழம்பெல்லாம் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி காய வச்சுட்டேங்க. இதில் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்குது. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுடலாம். ரொம்ப போடக்கூடாதுங்க, கசப்பு ஏறிடும். அது சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு தனியாக. இப்போ பூண்டு போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க.
வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை. காரத்துக்கு எதுவும் வேண்டாம், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறோம், சாம்பார் தூள் போடுறேங்க, அதனால் அதே காரம் அளவாக இருக்குது. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இப்போ வந்து 2 வரமிளகா போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது 2 வரமிளகா போட்டுக்கோங்க. எனக்கு காரம் அளவாக இருக்குதுன்றதால நான் போடல. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நான் தக்காளி எடுத்து வச்சு இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை வதங்கிடலாம். இது கூட இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், இது சாம்பார் தூள் அரை ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்காகவும் போடுறேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். புளி வந்து உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எனக்கு புளிப்பு கம்மியாக தான் வேணும், அதனால் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வந்து வேகட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அந்த பருப்பு உருண்டையை வேகிற கொஞ்சம் தண்ணி பிடிக்கும். பட்டு நம்ம அந்த உள்ளே போட்டோன்னா பருப்பு அது வந்து தண்ணி நிறைய இழுத்துக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றுவோம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், உருண்டையை நல்லா வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் மொதல் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே போட்டால் நம்மளுக்கு ஒரு வேளை பக்குவம் இதாக இருந்துச்சுன்னா கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்சம் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தேங்காயும் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டேன். நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேங்க. உருண்டைக்கு வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டோம். இப்போ நான் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டேன். இது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். குழம்பு கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். என்னதான் பருப்பு புரோட்டீனாக இருந்தாலும் கொஞ்சம் வாய்வு தானே, அதனால் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ உருண்டையில் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. இது வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியே அதை வந்து கலக்கி விடலாம். திருப்பி விட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பருப்பு கொஞ்சம் ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா, வடைக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 சீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சிருச்சுங்க.
உருண்டையெல்லாம் பார்த்திங்களா மேலே மிதங்கி வந்துருச்சு. ஸோ கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இதுதான் பக்குவங்க. கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போது பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் மூடி. இப்போ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.